வேலூர் அருகே தொடர் கனமழையால் அமிர்தி தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் ஜவ்வாது மலைக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஜவ்வாது மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கொட்டாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அமிர்தி தரைப்பாலத்தை மூழ்கியபடி வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் அமிர்தி ஜமுனா மரத்தூர் இடையே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதோடு ஜவ்வாது மலை நோக்கி வரும் வாகனங்கள் அமிர்தி பூங்கா முன்பாக தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்றன. இதனால் ஜவ்வாது மலைத்தொடரில் உள்ள 25க்கும் அதிகமான கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கத்தாழம்பட்டு அருகே சிங்கிரி கோவில் தரைப்பாலமும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் சம்பந்தப்பட்ட தரைப்பாலங்கள் அருகே மக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே மழையால் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் உள்ள பயிர்கள் நீரில் மூழ்கின. ஸ்ரீரங்கராஜபுரம் கிராமத்தில் உள்ள ஏரியில் இருந்து நீர் நிரம்பி வழிந்து விளைநிலங்களுக்குள் புகுந்தது. இதனால் சுமார் 300 ஏக்கரில் நெற்பயிர்கள், கரும்பு மற்றும் நாற்றுகள் பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. 2 ஏக்கருக்கு நாங்கள் 60,000 செலவு பண்ணியிருக்கோம். இந்த 60,000 செலவு பண்ணதில் எங்களுக்கு 6,000 கூட எங்களால் எடுக்க முடியாது. இதில் இதே நிலைமை தான் நாங்கள் வருஷம் சந்திச்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருந்து வருது. எரம்பலூர், முண்டையாங்குப்பம், அங்கே இருக்க நல்லூர், இந்த ஏரி தண்ணி எல்லாமே இந்த வயல் வழியாக தான் போகுது, இந்த கிராமத்து வழியாக தான் போகுது. கள்ளக்குறிச்சி அருகே தொடர் கனமழையால் 1000 ஏக்கரில் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தியாகதுர்கம், கச்சிராயப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கரில் மக்காச்சோளம், மரவள்ளிக்கிழங்கு, நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர் மழையால் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட நிலங்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.